வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரைஸ் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா உருளைக்கிழங்குக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. உருளைக்கிழங்க ரொம்ப நைஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தது உடனே மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். அடுத்து சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த எண்ணெயில் தான் உருளைக்கிழங்கு வேக வைப்போம். இந்த எண்ணெயை பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு ரைஸுக்கும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கீங்கன்னா ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்க கொஞ்சம் சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம், லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு. ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பூண்டும் தாங்க இதுக்கு நல்ல ஒரு வாசனையான நல்ல ஒரு இது கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்டான மணமும் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும். இதில் நம்ம எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்கல, வெறும் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதுக்கிட்டே நம்ம சாதம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த சாதம் ஆற வச்சு நல்லா குழையாமல் வடிக்கிறதுலாம் இந்த ரைஸ் டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சம் குழச்சிட்டினா கூட உங்களுக்கு சொதப்பிடும். அதனால் கரெக்டான பதத்தில் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெயில் செஞ்சு கொடுங்க. எண்ணெய் சேர்க்காமே இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, நல்ல ஒரு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒயிட் கலர்லாம் நல்லா ஒரு எல்லோ கலர் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சாதம் குழையாமல் வச்சுருந்தோம்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. வாயுலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க